ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம பேக்கரி ஸ்டைலில் வீட்டிலே அருமையான எக்லெஸ் சாக்லேட் croissant எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த croissant பண்ணுறதுக்கு நான் மைதா, பால், உப்பு, சர்க்கரை, பேக்கிங் பவுடர், ஈஸ்ட்டு, எண்ணெய். இங்கே நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கப் பால் ஊற்றுறேன். பால் கொஞ்சம் வார்மாக இருக்கணும், இல்லைன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. இப்போ நான் இதில் 2 ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இதில் 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்றேன். இப்போ நான் இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி சைடில் வச்சிடுறேன். 10 நிமிஷம் ஆயிருக்கு, ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ நான் இதை ஒரு வாட்டி நல்லா கலக்கிட்டு இதில் அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துட்றேன் இன்னொரு வாட்டி. நெக்ஸ்ட் நான் இதில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். நான் இப்போ இதில் 2.5 கப் மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கி கொடுக்குறேன். பாருங்கள், மாவை நல்லா கலக்கிட்டேன். இப்போ கையில் நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்றேன். இது கையில் கொஞ்சம் ஒட்டும், கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு திரும்பியும் நான் பிசைய ஆரம்பிக்கிறேன். மாவெல்லாம் கையில் ஒட்டாமல் நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ இந்த மாவு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஒரு 1 ஹவர் மூடி வைக்கிறேன். மாவு 1 ஹவர் ஆகிருக்கு, நல்லா பொங்கி இருக்குது. இது உள்ள காற்று இருக்கும். இதை நான் ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்றேன். நான் இங்கே ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இப்போ இதை மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணுறேன். இப்போ நான் croissant பண்ண ஆரம்பிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: பிசைஞ்சு வச்ச மாவு, சாக்லேட், எள்ளு, பால். croissant பண்ணுறதுக்கு இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ இந்த மாவு நல்லா பிசைஞ்சிட்டு இதை 2 பாதியாக பிரிச்சுக்கிறேன். இதில் ஒரு பாதி எடுத்து இன்னொரு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இதை சின்ன சின்ன உருண்டையாக பிரிச்சுக்கிறேன். சின்ன சைஸ் மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கிறேன். இந்த மாவை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக தட்டிக்கிறேன். இப்போ நான் இதில் சாக்லேட் வச்சுட்டு ஒரு வாட்டி மடிச்சுக்கிறேன். இதை ஒரு மடிப்பு மடிச்சுட்டு சைடெல்லாம் நல்லா அழுத்தி கொடுக்குறேன். இதை நல்லா நாலா பக்கமும் இந்த மாதிரி அழுத்தலைன்னா சாக்லேட் மெல்ட் ஆகி வெளியில் வந்துடும். மடித்த பகுதி போக மீதி பகுதியில் கத்தி எடுத்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கிறேன். இப்போ நான் இதை மொல்லமாக உருட்டிக்கிறேன். இப்போ நான் 2 பக்கமும் கொஞ்சம் அழுத்திட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். இதே மாதிரி நான் இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன்.
ஒரு 10 நிமிஷத்துக்கு துணி போட்டு மூடி வச்சிடறேன். 10 நிமிஷம் ஆயிருக்கு. மாவும் நல்லா உப்பி இருக்குது. இது மேலே பாலை தடவிட்டு ப்ரீ ஹீட் பண்ண பாத்திரத்தில் வச்சிடறேன். இதை 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கிறேன். இது 30 நிமிஷம் ஆயிருக்கு. பாதி வெந்திருக்கு. இதில் பட்டர் தடவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு திரும்ப வேக வைக்கிறேன். croissant நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற வைக்கிறேன். croissant பாருங்கள், இவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டேன். இது மேலே நான் கொஞ்சம் சர்க்கரை தூவியிருக்கேன். இதை நான் புட்டு காமிக்கிறேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.